வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் 500 கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் மூட்டை மூட்டையாக சிக்கியிருக்கிறது ஸ்டாலினுடைய பண்ணை வீட்டில். இதை அமலாக்கத்துறை அதிரடியாக கைப்பற்றியிருக்காங்க. இந்த 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருள் யாருக்கு சொந்தமானது, அது மட்டும் இல்லாமல் இதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் யார் யார், இந்த தகவலை அமலாக்கத்துறைக்கு கொடுத்தவர்கள் யார் யார் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. இது உண்மை தகவலா இல்லை எதிர்க்கட்சியினால் பரப்பப்படும் வதந்திகளா அப்படின்றத பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்டுன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம் மக்களே. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சற்று முன் 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் மூட்டை மூட்டையாக ஸ்டாலினுடைய பண்ணை வீட்டில் சிக்கியிருக்கிறது மக்களே. இதை அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை மேற்கொண்டு முடக்கியிருக்காங்க. இது 500 கோடிக்கும் மேற்பட்ட போதைப்பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு போதைப் பொருள்கள் மூட்டை மூட்டையாக கைப்பற்றியிருக்காங்க அமலாக்கத்துறை. அது மட்டும் இல்லாமல் இந்த 500 கோடி ரூபாய் இந்த போதைப் பொருள்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா ஜாஃபர் சாதிக்குடைய தயவு, அதாவது அவருடைய இதுதான் எல்லாமே அப்படின்றது சொல்லப்படுது. ஏன்னா இந்த போதைப்பொருள் கடத்தல் மன்னனை பார்த்திங்கனாக்கா ஜாஃபர் சாதிக்கு தான். அவருக்கும் இவருக்கும், அதாவது ஜாஃபர் சாதிக்கும் ஸ்டாலினுக்கும், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் பார்த்திங்கனாக்கா நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது மக்களே. ஏன்னா பார்த்திங்கனாக்கா அவர் கடந்த 2-3 வருடங்களாகவே பார்த்திங்கன்னா பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள். இருந்தும் இவரை கைது செய்வதற்கான எந்த விதமான நடவடிக்கையுமே இதுவரைக்கும் எடுக்கவே கிடையாது. அதில் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது மக்களே. அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறை ஒரு முக்கிய தகவலும் கொடுத்துருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் இன்னும் பல திமுகவின் அமைச்சர்களும் சிக்கப்படுவார்கள் என்றும் அறிவிப்பாக கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் புழல் சிறையிலும் அடைக்கப்படுவார்கள். கூடிய விரைவில் அதற்கான லிஸ்ட்டும் கொடுக்க போவதாகவும் தகவல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மூட்டை மூட்டையாக சிக்கிய காரணத்தால் அதிரடியாக யார் வேண்டுமென்றால் இதற்கான முழு ஆதாரம் யார் வேண்டுமென்றாலும் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் அதிரடியாக கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கிறது மக்களே. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதுதான் இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு அப்டேட் கொடுக்கறது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.